நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். போன வாரமே வாக்குத்தத்த மெசேஜ் கொடுக்கணும், ஆனால் கொடுக்க முடியல. ஏன்னா ஈஸ்டர் மெசேஜ் இருந்ததுனால கொடுக்க முடியல. யாருக்கெல்லாம் தெரியும் வாக்குத்தத்தம் என்னன்னு? வருது தான் தெரியுமா? 2 பேர். யாருக்கெல்லாம் வருதுங்க? யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் வாக்குத்தத்தம் வருது? வருதா? வரலையா? வராதவங்களாம் கை நிறைய பேருக்கு வரலன்னு நினைக்கிறேன். வருதா? வருதா? யாருக்கெல்லாம் வரல? அந்த அம்மா அந்த யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க பேர் எழுதி சாமனங்கிட்ட கொடுத்துருங்க நம்பரை. எல்லாருக்குமே ஏன்னா இந்த மாதத்துடைய லாஸ்ட் நாள் நீங்கள் நைட்டு 12 மணிக்கு சர்ச்சைக்கு கூட வரலனாலும் சர்ச்சில் அன்றைக்கி ப்ரேயர் நடக்கும். ஒருவேளை வரலன்னா கூட உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதை பார்த்தா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புது மாதத்துல அந்த வார்த்தை உங்களை தேற்றும், உங்களுடைய காயங்களை கற்றும். ஆமேன். அது நிறைய பேருக்கு அந்த வார்த்தை வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துன்னு சொன்னாங்க. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் 1 நாளாகமம் 22:16. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. அந்த வார்த்தை ரொம்ப எல்லாருக்குடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒன்று செய்ய வைக்கிறார் ஆண்டவர். ஏதோ கால் எடுத்து வைக்கிறாரு, ஏதோ செய்ய போறாரு. நான் இது வரைக்கும் ஜெபம் பண்ணதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஸ்டெப் எடுக்க சொல்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க நிறைய பேர். ஃபர்ஸ்ட் திடீர்னு அந்த வார்த்தையை பார்த்த உடனே ஏதோ இந்த மாதம் மார்ச் மாதம் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் கால் எடுத்து வைக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டேன். கர்த்தர் ஏதோ இந்த மாதம் செய்ய போகிறார். ஆமேன். அல்லேலூயா. யாரெல்லாம் கால் எடுத்து வைக்க போகிறீங்க? எல்லாரும் கால் எடுத்து வச்சா நடக்காது. யார் கர்த்தருடைய வார்த்தையை நான் இதை செய்கிறேன்னு சொன்னாரோ, நான் இதை பண்ணுறேன்னு சொன்னாரோ, நீ மூவ் பண்ணு, நீ விசுவாசத்தில் நில்லு, நான் உனக்கு செய்கிறேன்னு சொன்னாரோ அவங்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு கால் எடுத்து வைங்க. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கால் எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆமேன். ஏன்னா அந்த முழு வசனத்தை நீங்க படிச்சா தெரியும். வாசிங்க. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்றான். இப்போ தாவீது ஒரு பயங்கரமான ஒரு ஆசை பாருங்க. தாவீது ஆலயத்தை கட்டணும். எப்படின்னா ஆலயத்தை கட்டணும் மனசு பாருங்க. ஆலயத்தின் மேல பயங்கரமான ஒரு நேசம். யாருக்கும் நேசம் இருக்குது ஆலயத்தின் மேல? ஆமேன். ஆலயத்தை கட்டணும்னு பயங்கரமான நேசம். நானும் பாஸ்ட் நாங்கள் அவர் கூட இருந்தோம். எப்போ பார்த்தாலும் எங்கள் 2 பேருக்கும் மனசு சர்ச்சை மேலே தான் இருக்கும். சர்ச்சில் இந்த பூ எங்கே வைக்கலாம், இந்த இடத்த எங்கே வைக்கலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அப்படியே சர்ச்சையே சுற்றுவோம் 2 பேருமே. எதெல்லாம் எங்கே வச்சா நல்லாயிருக்கும், எப்படி மாற்றினா நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் சர்ச்சை மேலே தான் எங்களுக்கு 2 பேருக்கும். அவர் சொல்லுவார், பாஸ்ட் சொல்லுவார், வேணும் நான் என்ன யோசிக்கிறேன்னு அதே போல் தான் யோசிக்கிறேன். எப்போ மனசு சர்ச்சை மேலேயே இருக்கும். அப்படியே சர்ச்சில் என்னென்னலாம் பண்ணலாம், இது கூட எனக்கு ரொம்ப மனசு அடிக்குது, சர்ச்சை நல்லா பண்ணான்னு. நான் நிறைய வேலை இருக்கிறதுனால அப்படியே யோசிச்சுக்கிறேன். இல்லைன்னா நான் ரொம்ப சூப்பராக அப்படியே அந்த சர்ச்சை நாங்கள் எப்படி சொல்லணும்னா, இப்போ ரிசார்ட்டுன்னு சொல்கிறீங்களா, ரிசார்ட்டு போலே மாற்றிடுவோம் சர்ச்சை. அல்லேலூயா. நீங்கள் எந்த ரிசார்ட்டுக்கும் போவேன், நான் இங்கேயே வந்துடலாம். அந்த அளவுக்கு மாற்றிடுவோம் சர்ச்சை. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு மனசில் ஆசை இருக்குது எனக்கு. சர்ச்சை நல்லா பண்ணோம், நீட்டாக பண்ணோம், ரொம்ப அழகாக பண்ணோம். உள்ளே வந்தாலே அதை பார்க்கும் போதே மனசு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சமாதானத்தை ஃபீல் பண்ணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு சர்ச்சை மனசுக்குள்ள ஓடுது எல்லாமே. அப்போ அந்த அளவுக்கு சர்ச்சை நேசிச்ச ஒரு தாவீது பார்த்தீங்கன்னா, அவன் மனசு சொல்லுது எப்படின்னா சர்ச்சை கட்டணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்னா, ஒரு டைம் நான் பறான் அவன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்குள்ள வரும்போது, அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குதுன்னா திரைக்கு நடுவில் இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா நல்ல பில்டிங்கில் உட்காந்துருக்கிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் நல்ல வீட்டில் இருக்கிறேன், ஆனால் உங்கள் உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குது? திரைக்கு நடுவில் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டின ஆண்டவரே. பாருங்க தேவனுடைய பிரசன்னம் பாருங்க. நான் அன்னைக்கு ஒரு சர்ச்சை போனேன். அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்தது. மனசு துடிச்சுது, ஆண்டவர் இது போல வைக்கணும் அந்த சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். பாருங்க அப்போ மனசு தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஜனங்க வர இடம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி தாவீது என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய சபையை கட்டணும்னு மனசு சொல்லிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபை கட்டுறதுக்கு உன்னுடைய விஷன் கிடையாது, இது யாருதுன்னா சாலமோனுடைய விஷன். உனக்கு என்னன்னா, நீ யுத்தம் பண்ற ஒரு மனுஷன், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்காக
ஜனங்களை பாதுகாக்கிற ஒரு மனுஷன். அதனால நீ என்ன பண்ண முடியாதுன்னா ஆலயத்தெல்லாம் கட்ட முடியாது. ஆனா உனக்கு பிறக்கிற பிள்ளை மேல நான் என்ன பண்ணுவேன், அந்த தரிசனத்தை வச்சுக்கிறேன். அவன் தான் என்ன பண்ணுவான், ஆலயத்தை கட்டுவான். பாருங்க, ஆலயத்தை கட்டுவான்னு சொன்ன உடனேயும், ஏன்னா ஆலயத்தை கட்டுறேன்னு சொல்லிட்டாருல ஆண்டவர், யாருன்னா கட்டுறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, தாவீது என்ன பண்ணாருன்னா அன்னிலிருந்து சேர்க்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, 14ஆம் வசனம் வாசிங்க. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக, நான் என் சிறுமையில் கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னையும், சிறுமையில 1,00,000 கோல்டு விற்கிற வேலை என்னையா? என்ன நினச்சிங்க மனசுக்குள்ள நீ? கோல்டு தூக்கிமே கமலை தூக்கிமே இதில் சர்ச்சில் போட்டுலாம் நினைக்கிறேன். கோல்டு விற்கிறது எவ்வளோ தெரியுமா உனக்கு? தெரியுமா? 1 சவரன் தம்பி போடணும்னு நினைக்கிறேன் நீ. ஆனால் இவன் என்ன பண்ணானா, 1,00,000 தாலந்து பொன்னை, 1,00,000 தாளந்து கோல்டுனா இன்னைக்கு விலை எவ்வளோ இருக்கும் தெரியுமா? கோடி, கோடி கணக்கில். எப்போ கொடுத்தாராம் அவரு? தாவீதை யோசிச்சா பார்த்தீங்கன்னா மனசு முழுவதும் ஆண்டவர் ராஜ்யம் தாங்க. அதுதாங்க தாவீது. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன என் இதயத்துக்கு ஏற்ற மனுஷன். பாருங்க, தாவீது அவன் சொல்றான், என் சிறுமையில 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும். எடையே பத்தலைங்க, எடையே பத்தல. வச்சா முள்ளு போயிடுச்சு எல்லாமே அந்த பக்கம். இதுக்கு அப்புறம் ஒரு கல் எடுத்து வைக்கணும் பார்த்தா எடைக்கல்லே இல்லைங்க, நிறுத்தவே முடியல. எந்த அளவுக்கு பாருங்க. கொடுத்துட்டு அவன் சொல்றான், எல்லாத்தையும் சவதரிச்சு வச்சிட்டேன் நான். எப்போன்னா என் சிறுமையில. பாருங்க, மனசுக்கு என்னன்னா பாருங்க, கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். ஆமே, எப்போ போவோம்னு சொல்ல முடியாது. 100 வயசு வரைக்கும் இருங்க நீங்க. ஆனா எப்போ ஆனா வசனம் சொல்றது, அழியாத பொக்கிஷங்கள் என்ன பண்றேன்னா பரலோக ராஜ்யத்துல சேர்த்து வைக்கிறாங்களாம். அல்லேலூயா. இங்க இங்க நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதெல்லாம் மேல அப்படியே பொக்கிஷமா மாறுதுங்க, சேர்த்து வைக்கிறதுலாம். நம்ம சாப்பிட்டோன்னே எல்லாம் முடிஞ்சுது. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கறது எல்லாமே பரலோக ராஜ்யத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோமா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு மனசு துடிக்குது. இவன் கொடுத்துட்டு சொல்றான், எல்லாத்தையும் நான் என்ன பண்ண சேர்த்து வச்சிட்டேன். அதனால என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ யோசிக்கவே கூடாதுடா, நீ இன்சார்ஜா மட்டும் இரு. ஆனா எல்லாமே நான் உனக்கு இந்த இந்த எப்படி கட்டுறது, எப்படி வேலை செய்யறது, எவ்வளவு கூலி, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாம் இருக்குது. இன்னும் சொல்றான், இதுக்கு இல்லைனாலும் இன்னும் நான் நிறைய என்ன பண்ணிருக்கிறேன், சவதரிச்சு வச்சிருக்கிறான்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொன்னார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் லேஸ் போட்டவரா? நம்ம ஆண்டவர் சொன்னார் பாருங்க. எபேசியர் 1:3 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து. இப்ப இவர் சொல்றாரு, டே நீயே உன் பையனுக்கு இப்படிலாம் சேர்த்து வச்சுன்னா, நான் என் பிள்ளைங்களுக்கு, என் ரத்தத்தினால மீட்க போற ஜனங்களுக்கு நான் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால என்ன பண்ணிட்டேன், அவங்கள ஆசீர்வதிச்சிட்டேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுது, கர்த்தரை தம் தேவனாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இல்ல கர்த்தரை தேவனா கொண்டிருந்தா தரித்திரம் வந்துடும்ன்றாங்க. தரித்திரம்லாம் வராதுங்க, இவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை எந்த மனுஷன் ஆராதிக்கிறானோ, எந்த மனுஷன் நீ தேவனை ஏற்றுக்கொள்றானோ, அவனுக்கே தெரியாத நானா அவன் மேல ஆசீர்வாதம் இருக்குதுங்க. அதுதான் எந்த ஆசீர்வாதம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், என்ன பாஸ் ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா ஜெபம் பண்றது தானே, பைபிள் வாசிக்கிறது தானே, உபவாசிக்கிறது தானே அப்படின்னு கேட்கலாம். நான் சொல்றேன் பாருங்க, ஆமா அதான். ஒரு சிஸ்டர் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க ரொம்ப நாளா ஜெபம் பண்ணாங்க, அவங்க சொத்து விற்கணும். அப்போ நான் சொன்னேன், போய் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் லாஸ்ட்ல என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாருங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னு எந்த மனுஷன் சொத்து கொடுக்க மாட்டானு சொன்னானோ அவனே சொல்றான், நாங்க விற்க போறோம், நீ உன்னுடைய ஷேர் வாங்கிப்போ. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம ஃபர்ஸ்ட் வைக்கும் போது நம்மளுடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, இதோட சேர்ந்து ரிலீஸ் பண்றார். ஆமென், அல்லேலூயா.
அல்லேலூயா. எங்க வீட்டுல மாங்காய் காய்ச்சி தொங்குனா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படின்னு நினைச்சுன்னா மாங்காய் வருமா? மாங்கொட்டை என்ன பண்ணோம்? போடணும். ஆமென். போட்டு தண்ணி ஊற்றி விளைய வச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம். ஆனா எப்படிங்க ஒரு மாங்கால எவ்வளவு மாங்காய் வருதுன்னா அப்படிதாங்க விதி. அதே போல ஆவிக்குரிய காரியமும் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். ஆமென். அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்மள என்ன பண்ணாருன்னா ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாதாரண ஆட்கள் கிடையாது. தாவீதோ 1,00,000 பொண்ணு கொடுத்தானா, அன்னைக்கு கோடியா கொடுக்கலாம். ஆமென். கோடியா? அப்படி கிடையாது, கோடி. ஆமென். மனசு தான் மேட்ரே. ஆமென். அல்லேலூயா. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறதுக்கு இதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இதுதான் ரூட்டே. ஆமென். அல்லேலூயா. சரி, மெசேஜ் அது இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் வந்து எல்லாரும் மேலேயும் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, என் மேல ஆசீர்வாதம் இருக்குது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால ஆண்டவர் இந்த மாதிரி சொல்றார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க காலை எடுத்து வச்சீங்கன்னா ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சரீர பிரகாரமான காரியங்களுக்குள்ள என்ன பண்ணுவார்னா கட்டவிழ்க்க ஆரம்பிச்சிடுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, எப்படி அந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாராம்? எப்படி வச்சிருக்கிறாருங்க? திருப்பி வாசிங்க அதை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். எதுக்குள்ளங்க? எதுக்குள்ளங்க? உங்க ஆசீர்வாதம் எதுக்குள்ளங்க இருக்குது? திரும்ப கிறிஸ்துவுக்குள்ள. உங்க ஆசீர்வாதம் எல்லாமே எங்க இருக்குதுன்னா கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்துக்கு வெளியே உங்களால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளதான். ஆமென். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஜனங்க என்ன பண்றாங்கன்னா வெளியே தேடுறாங்க, வெளியெல்லாம் வராதுங்க. கிறிஸ்துவுக்குள்ளதான் எல்லாருடைய ஆசீர்வாதமும். சுகமா இருந்தாலும், பொருளாதார செழிப்பா இருந்தாலும், சமாதானமா இருந்தாலும் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள. சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதங்க எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள. அது நாங்க கிறிஸ்துவுக்குள்ள. அது நாங்க கிறிஸ்துவுக்குள்ள. இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம். அது என்ன கிறிஸ்துவுக்குள்ள? அது எப்படிங்க கிறிஸ்துவுக்குள்ள? நிறைய தெரியலையேங்க. எல்லா வசனமும் எப்படிங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள ஒன்று ஆசீர்வதிச்சுக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிற. எப்படிங்க எனக்கு தெரியலங்க. அது என்னங்க கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படி வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே, இந்த கிறிஸ்துவ அங்க சொல்றது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சரி, இப்ப எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்களா? பைபிள்ல பாருங்க. சொல்லுங்க, ஆதியிலே சொல்லுங்க, ஆதியிலே கிறிஸ்து இருந்தார். அந்த கிறிஸ்து தேவனோடு இருந்தார். அப்புறம் அந்த கிறிஸ்து தேவனாய் இருந்தார். கிறிஸ்து தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்று கிறிஸ்துவாலே இல்லாமல். புரியுதா? வார்த்தை தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் வார்த்தை. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள என்னங்க எனக்கு புரியலங்கன்னா, வார்த்தைக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. ஆமென். இந்த வார்த்தைக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. நானும் பார்த்துட்டேங்க. நான் 94 ரட்சிக்கப்பட்டேங்க. 94 ரட்சிக்கப்பட்டேன். ஒரு 94 இருந்து ஒரு 2008 வரைக்கும் நான் பார்த்துட்டேன். நான் எப்படின்னா, இந்த பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணா என் வாழ்க்கை மாறிடும். அங்க போய் அனாயிண்டிங் சர்வீஸ், அங்க போனா என் வாழ்க்கை மாறிடும். அனாயிண்டிங் சர்வீஸ்க்கு பஞ்சமே கிடையாது எங்களுக்குலாம். இன்னைக்கு கூட சபையில் அப்படி நடத்துனா இங்கே திருவஞ்சேரியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. ஏன்னா ஜனங்க பிசாசு அப்படி 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 போட்டு வச்சுட்டான் ஜனங்களை. செத்து போனவங்க உயிரோடு எழுப்பினாருன்னு சொல்லிட்டு 2 பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாஸ்டர் நான் வரேன் பாஸ்டர்ன்றாங்க. தயவுசெய்து நீங்கள் வானான்றாங்க. செத்து போனவங்களுக்கு உயிரோடு எழுப்புறவங்க வந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க?
ஃபுல்லாகிடுவாங்க. கீழே ஷேர்னார் போட்டு நடத்துகிற அளவுக்கு ஆகிடும். ஆனால் அதனால நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. அவருடைய வல்லமை, அவருடைய அற்புதம் நடக்கும், அதனால அவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க குழந்தை பிறகுது, குழந்தை பால் குடிக்குது, பாலை ஆற்றி கொடுக்குறீங்க, அப்படியே காலை உதச்சி 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 ஏறினோடனே பால் பாட்டு எதுவுமே கழுவி டக்கு டக்குன்னு கொடுக்குறீங்க. 10 வயசுல உதச்சா என்ன பண்ணுவீங்க? அடி பிச்சிட மாட்டீங்க? அல்லேலூயா. 10 வருஷமா அற்புதம் அடையாளம் போனா பிச்சுனே இருக்கிறார் ஆண்டவர். தெரிய மாட்டேது. இங்க அடி விழுது, அங்க வந்து ஜானியார் தான் முதல் சறுக்குது பாஸ்டர். ஏன்னா வளர்ந்துட்டனே. ஆனா நீ எப்படி யோசிக்கிறனா அற்புதத்திலே வாழணும்னு நினைக்கிற. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வசனத்துல வா. வசனத்துல தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறேன். சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாமே வசனத்துக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த மாசம் நான் உனக்கு எல்லாத்தையும் ஆசீர்வச்சிட்டேன். ஆனா நீ எப்படி என்ன பண்ணனா, கால் எடுத்து வை, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப கால் எடுத்து வைக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறார். ஆமென். சொல்லி இருக்கிறவங்க தான் கால் எடுத்து, எல்லாரும் கால் எடுத்து வைக்க கூடாது. சொல்லவங்களுக்கு மட்டும் தான் கால் எடுத்து வைக்கணும். இப்ப சொன்னவங்களுக்கு ஆண்டவர் நான் சொல்றேன், கால் எடுத்து வை, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப கால் எடுத்து வச்ச தாவீதுக்கு, சாலமோனுக்கு அப்பா சொன்னது போலவே கால் எடுத்து வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்பாவுடைய வார்த்தையின்படியே கால் எடுத்து வைக்கணும். பக்கத்துல பாஸ், அப்பாவுடைய சொன்ன வார்த்தையின்படியே கால் எடுத்து வைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல பாருங்க, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு சாலமோன் எப்படி இப்படிலாம் பண்ணாருன்னு பாருங்க. சாலமோன் பண்ணது அப்படி நீங்க பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ஆவிக்குரிய பிரமாணம். கால் எடுத்து அவர் சொன்ன, தாவீது சொன்னது போலவே எல்லாத்தையும் செஞ்சார். அல்லேலூயா. அப்ப ஒன்னும் என்ன பண்ணாருன்னா, தாவீது சொன்னது போலவே செஞ்சது போலவே நம்ம இந்த நாட்கள்ல நம்ம கால் எடுத்து வைக்கும் போது எங்க போனோம்னா வசனத்துக்கிட்ட போனோமா. நம்ம என்ன பண்றோம், கால் எடுத்து வைக்கிறோம், ஆனா வசனத்தை என்ன பண்ண மாட்டோம்னா யோசிக்க மாட்டோம். பைபிள் சொல்லுது பாருங்க, 13 நீதிமொழிகள் 13 திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். இப்படி வாசிங்க. அது இயேசுவை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். அப்புறம் இயேசுவுக்கு பயப்படுகிறவன் பலன் அடைவான். அல்லேலூயா. நமக்கு தெரியல பாருங்க, நம்ம ஏதோ வாசிக்கிறோம். இல்லைங்க, கற்பனைனா கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தைக்கு எந்த மனுஷன் கணக்கு கொடுத்துக்கிறானோ அவன் தான் பலனை பார்க்கிறான். எந்த மனுஷன் வார்த்தைக்கு கணத்தை கொடுக்க மாட்டானோ அவன் பலன் அடைய மாட்டான். நாசமா வருதுன்னா என்னதுன்னா, ஒரு நாள்ல நாசமாக மாட்டோம். ஒரு நாள் சொல்லிடுவாங்க பாருங்க, அந்த சாபம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு 10 நிமிஷம் ஒத்து நம்ம விழுவோம். ஆனா என்னைக்கே ஒரு நாள் சொல்லுவோம், அன்னைக்கு சொன்னாயா அவோ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்னாயா. அதனாலதான் என் குடும்பத்துல இது போல. அப்போ ஒரு வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுதுன்னா, அது போல வர்றது போலவே கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த மனுஷன் கீழ்ப்படியாது இருக்கிறானோ அவன் என்ன பண்றானோ அப்படியே கீழே போயிடுறான். எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கிறானோ, இன்னொன்னு சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை தான் நான் கிறிஸ்துவ சொல்றேன், அந்த கிறிஸ்துவ எந்த மனுஷன் மதிக்காத இருக்கிறானோ அவன் காலில் போட்டு மிதிக்கிறானா. இதெல்லாம் பாருங்க, இவ்வளவு நம்ம வார்த்தைன்னு நம்ம யோசிக்கல. ஆனா வார்த்தை கிறிஸ்துன்னு சொல்லும் போது அந்த திருவசனம்ன்றது வந்து கிறிஸ்துவுடைய வார்த்தை தான் கிறிஸ்து, திருவசனம் தான் கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவ அவமதிக்கிறோம்னா எப்படின்னா, பைபிள் சொல்லுது அவரை காலில் போட்டு என்ன பண்றாங்களாம், மிதிக்கிறாங்களாம். அப்போ ஒரு வசனம் புறக்கணிக்கும் போது, இது எனக்கு இல்லைன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், அவரை புறக்கணிக்கிறோம், அவரை அவமதிக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஹானர் பண்றோமோ, அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில பலனை கொடுக்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த விதைக்கு நீங்க எந்த முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த விதை பயிராகுங்க. ஆமென். நான் போட்டேங்க, மாங்கோட்டை போட்டேங்க, அதை பார்க்க மாட்டேன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா எலி வந்து பிடிங்க போயிடாங்க. படி அப்படித்தானே, நான் விதையை போட்டேங்க, நான் பார்க்கவே மாட்டேன்னு என்ன பண்ணாங்க சிஸ்டர், எலிலாம் வந்து என்ன பண்ணோம்,
எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு போயினே இருக்கும். நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். இன்னைக்கு கரண்ட்லாம் வைக்கிறாங்க. எதுவும் அந்த விதையை அந்த அளவுக்கு துளிரை பார்க்கறதுக்கு, அறுவடை பார்க்கறதுக்கு என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. நம்ம விதையை என்ன பண்றோம், அந்த அளவுக்கு யோசிக்கிறது போலவே கர்த்தருடைய வசனத்துக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணோம், மனசு அது மேல இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. பைபிள்ல பாருங்க, இந்த வசனத்துக்கு இன்னொன்னு ஆண்டவர் சொல்றாரு. உபாகமம் 8:3 வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. எங்க சொல்றாருன்னா, இந்த 20 லட்சம் ஜனம் செத்து போயிட்டாங்க. வனாந்தரத்துல கூட்டின்னு வந்தாரு பாருங்க, கானான்ல கூட்டின்னு போறேன்னு. கூட்டின்னு போன ஜனங்க என்ன பண்றாங்கன்னா செத்து போயிட்டாங்க. செத்து போனதுனால இப்போ என்ன பண்றாருன்னா, அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்றாருன்னா மோசம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்பா, உங்க அப்பாலாம் வந்தாங்க, உங்க அப்பாலாம் எகிப்துல இருந்து ஆண்டவர் கூட்டின்னு வந்தாரு. கூட்டின்னு வந்து பாதியில வந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்க, கானானுக்கே போலன்னு சொல்லி நீ நினைக்காதப்பா. ஆண்டவர் ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு அவங்க பிள்ளைங்களுக்கு. பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். பாருங்க, இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு அற்புதம் செஞ்சார்ல, உனக்கு அதிசயம் செஞ்சார்ல, காடை கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்லுந்து தண்ணி, காடை, அப்புறம் மண்ணா, இதெல்லாம் கொடுத்தாருல. ஏன்னா உனக்கு அற்புதம் எல்லாமே செஞ்சு ஏன் செஞ்சாருன்னா, நீ அவருடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாய் உணர்த்தும்படி நீயும் உன் பிழைப்பான் என்று உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போக. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு உணர்த்து. நீ உனக்கு மனசுல தெரியலையா, உனக்கு என்ன தெரியணும்னா நீ இருக்கிறதே அற்புதம், உன்னை ஆசீர்வதிச்சாரு. பாருங்க, இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். நீங்களே வந்துட்டீங்களா? நீங்களே வந்துட்டீங்களா? அதில் நானே வந்துட்டேன். நானே நேற்று யோசிச்சேன், அதனால தான் வந்துட்டேன். வரவே முடியாதுங்க. நீங்களாம் யோசிச்சாலாம் வர முடியாது சர்ச்சுக்கலாம். அவர் நினைச்சதான் வர முடியும். அவர் கிருபை இருந்தால் தான் வர முடியும். ஆமென். அதில் நீங்கள் யோசிச்சதுனால நீங்கள் இருக்குன்னு நினச்சிங்க, நீங்கள் வந்தீங்க. நான் இருக்குன்னு ஆண்டவர் நினச்சா நான் இங்கே பேசுகிறேன். ஆமென். இது எல்லாமே அவருடைய தயவு. இதுக்கு என்ன சொல்லுவோம், அற்புதமாக இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தார், இதுதான் அற்புதம். ஆமென், அல்லேலூயா. நம்ம இருக்கிறது அற்புதம், இது எல்லாமே அற்புதம். இப்போ நம்ம சாப்பிடுறது அற்புதம், எல்லாமே அற்புதம். நீங்க நினைக்கிறீங்களா நான் சம்பாதிக்கிறேன்? இல்லைங்க, உங்களை சம்பாதி வைக்கிறாரு, உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்குறாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே அற்புதத்துல வாழுறோம். இந்த அற்புதத்தெல்லாம் அவர் செய்யும் போதே ஒன்னு யோசிக்கணும், நான் வார்த்தையினால பிழைக்கணும், வார்த்தையினால நான் மேல வரணும், வார்த்தையினால நான் கண்டிப்பா ஆசீர்வாதங்களை சுகந்தரிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுனா, வார்த்தையை என்ன பண்றோம், வார்த்தையினால விசுவாசி அந்த வார்த்தையினால வாழ ஆரம்பிச்சிடணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் பால் புடி அம்மா வச்சுன்னு கொடுப்பாங்கன்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, வாயை தர சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? எப்ப பார்த்தாலும் அழுவுற, எப்ப பார்த்தாலும் வாயை திறந்து கேளு அப்படின்னு கேட்பாங்கல்ல. பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அதனாலதான் உங்களை 20 வருஷம் 40 வருஷம் வனாந்தரத்தை என்ன பண்ணாரு, நடத்தினாரு உங்களை. ஏன் நான் பாருங்க, நம்ம சிறுமை எப்பங்க ஏங்க வருது? ஏன் சிறுமை வருதுங்க? நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், கர்த்தருடைய வாயின் வார்த்தையினாலதான் நான் பிழைக்கிறேன்னு நினைக்கணும். ஆமென். எப்ப அதை நினைக்கிறோமோ நம்ம சிறுமை மாற்றுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினாலதான் பிழைக்கிறேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, சிங்க குட்டிகள் தாட்சணி பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குது. அதை நினைக்கணும். இல்லை, நான் வேலைக்கு போனேன், வேலை எனக்கு நல்லா கொடுத்தாங்க, வேலை எங்க பாஸ் சூப்பர் பாஸ், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னாரு, கர்த்தரை தேடு, அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், பெற்றுக்கொள்ளு, உனக்கு வாய்க்கன்னு சொன்னாரு. கர்த்தருடைய வசனத்தினால தான் நான் வாழுறேன். கர்த்தர் தான் என்ன போஷிக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன போஷிக்குது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலதான் நான் பிழைக்கிறேன்னு சொல்லி அவன் நினைக்கல. யாரு செத்தவன் 20 லட்சம் பேர் செத்தானுங்க பாரு, அவனுங்களாம் என்ன தெரியுமா நினைச்சானுங்க, கர்த்தருடைய வார்த்தையினால பிழைக்கலையா, ஏதோ கர்த்தர் நாங்க கர்த்தரும் அதனால காடை கொடுக்கிறார், கர்த்தரும் தண்ணி வருது. கர்த்தருடைய வார்த்தையினால பிழைக்கணும்ன்ற அந்த இதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாருன்னா வனாந்தரத்துல கொண்டு வந்தார். ஆமென். பக்கத்துல வனாந்தரம் எப்ப முடியும்னா அவர் வார்த்தையினாலதான்
நான் சுகமா இருக்கிறேன். அவர் வார்த்தையினால தான் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாம இருப்பதும் அவருடைய கிருபை. எப்போ நம்ம யோசிக்கிறோமோ அப்போ நம்ம சிறுமைக்கு ஒரு முடிவு வரும். ஏன்னா அவங்க யோசிக்கவே இல்லை அவனுங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா 20 வருஷம் 40 வருஷம் வரானுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது, வார்த்தைக்குள்ள இருக்குது. ஆமென், அல்லேலூயா. சரி, இந்த வார்த்தையை அவமதிச்ச ஜனங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போவோம். என்னாகமம் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை அவமதிச்சான் பாருங்க. நான் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரியதும் பலத்ததுமான ஜாதி ஆக்குவேன் என்றார். இவ பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய கானானுக்குள்ள என்ன பண்ணாருன்னா இவங்களை எல்லாரையுமே என்ன பண்ணாருன்னா கானானுக்குள்ள கொண்டு போனாரு. கானானுக்குள்ள கொண்டு போயிட்டு என்ன பண்ணாருன்னா அந்த கானானின் ஆசீர்வாதத்தை போய் பாருங்கடானாரு. 12 கோத்திரத்துல ஒவ்வொருத்தரும் போறான், ஒவ்வொரு தலைவரும் போறானுங்க. தலைவரும் போயிட்டு என்ன பண்ணானு கானானை போய் சுத்தி பார்க்கறானுங்க. சுத்தி பார்த்தோன்னே ஆண்டவர் சொன்னது போலதான் இருக்குது, சூப்பரா இருக்குது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான ஏனோக்கீரை பாக்குறானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராட்சதர்லாம் பாக்குறானுங்க. பார்த்துட்டு சொல்றானுங்க அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளி போல இருக்கிறோம். 13ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அப்பொழுது சபையர் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். பாருங்க, இப்போ யூடியூப்லாம் தேவையே இல்லை. அந்த யூடியூப் சரியான யூடியூப். அது எவ்வளோ சீக்கிரம் பரவ வச்சு பாருங்க. 20 லட்சம் ஜனங்களுக்கு மேலே ஒரு நைட்லேயே ஆயிடுச்சு, பரவிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு எல்லாரையும் என்ன பண்ணிட்டானுங்க, அவ்வளோதான் அழ வச்சுட்டாங்க. அவ்வளோதான் இந்த தேவன் கையை விட்டாருங்க, அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சபை எல்லாமே என்ன பண்ணுதுன்னா அழ ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. இவங்க 10 பேருடைய வார்த்தை ஒரு தேசத்தையே என்ன பண்ணுச்சுன்னா ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. இதை கேட்ட உடனே ஆண்டவர் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆண்டவர் சொல்ற இந்த ஜனங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு, நான் உன்னிலிருந்து ஆபிரகாம் சந்ததி தானே இவனுங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் உனக்குள்ள இருந்து ஒரு என்ன பண்றேன், ஒரு ஜாதி எழுப்புறேன்டா அப்படின்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மோசஸ் போய் ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்த ஜனங்கள்லாம் மனுஷன் ஆண்டவரே, நீங்க ஆண்டவர்ல, நீங்க ஆண்டவர் இல்ல, அவங்களுக்கு அவங்கள போலயே நீங்க இறங்கி வந்தா அப்புறம் என்ன நீங்க ஆண்டவரு, நீங்க அந்த ஸ்தானத்தில் இருங்க. இவங்களாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, இவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு கஷ்டத்தோட ஜனங்களை பார்க்கும்போது கஷ்டப்படுறாங்க, வேதனையா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பாருங்க. 30 வருஷமா இருக்கிறாங்க ஊழியத்துல, எனக்கு நல்லா தெரியுங்க. எல்லாருக்கும் ஆவிக்கு சில மண்டலம் அப்படியே திறந்துருக்குங்க, அப்படியே திறந்து ஓப்பன்ல இருக்கும். மனசு துடிக்கும், ஐயோ ஓப்பன் ஆயிடுச்சே, போக மாட்டேன் இந்த கேஸ், ஐயோ எவ்வளவு சூப்பரா சுகந்தரிக்க முடியுமே, போக மாட்டுறாங்களே, இதை சொல்றது கேட்டாங்கன்னா போயிடுவாங்களா, அப்படியே ஓப்பன். நல்லா தெரியுங்க, நான் ஒரு சில கடை சவால் விட்டுலாம் சொல்லியிருக்கிறேன். எல்லாம் ஓப்பன்ல இருக்கும், நல்லா இருக்கும். இது மனசு பார்க்கும்போது துடிக்குது பாருங்க. துடிச்சு வர வாக்குத்தத்தம் தாங்க இந்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தெல்லாம் சும்மா இல்லை. ஐயோ ஒரு சில அடக்க ஆராதனைலாம் போனா பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்ல அப்படியே இறந்துடுவாங்க போறீங்க. பிள்ளைங்க அப்படியே அனாமத்தான் நிற்பாங்க. பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். என்னடா சுகந்தரிக்காதே போயிட்டான் மனுஷன். இதெல்லாம் பார்த்து 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 ஐயோ ஜனங்க ஆசீர்வதிக்கப்படணுமே, ஜனங்க மேலே வரணுமே, ஜனங்க வீடு வாசலோடு இருக்கணுமே, ஜனங்க கடன் இல்லாத இருக்கணுமே, அப்படிலாம் அந்த குமுறல்ல வருது தாங்க வாக்குத்தத்தமே. நீங்க நினைக்காதீங்க ஏதோ பாஸ்ட் டக்குன்னு எது நிறைய வாக்குத்தத்தம் வருது அதனால எடுத்து அடிச்சு விடுறாரு. அடிச்சு விடுறதுலாம் நான் அடிச்சு விடுவேன் டெய்லி. அடிச்சு விடுறதுலாம் மேட்ரு கிடையாது. ஏன்னா எனக்கு நிறைய வாக்குத்தத்தம் தெரியும். ஆனால் மனசு துடிக்குது, ஐயோ மேலே வரணுமே. எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு அப்படியே ஓப்பனில் இருக்கும், ஆசீர்வாதம் அப்படியே ஓப்பனில் இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக. ஐயோ காலை எடுத்து வச்சா போதுமே சுகந்தரிப்பாங்களே. அந்த ஏக்கம் தான் மோசஸ்க்கு. ஐயோ வந்துட்டாங்களே, கிட்ட வந்துட்டாங்களே, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, எப்படின்னா இந்த பசங்கன்னா வந்துடணுமே, இவங்க தான் போயிட்டாங்க, இவங்க தான் வந்துடணுமே. ஆண்டவர் என்ன பண்றாரு, அழிச்சிடன்னு சொல்றாரு. ஐயோ குழந்தை குட்டிலாம் அடிச்சுட்டு வரோ,
அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, நான் அந்த ஜனத்தை விட்டுறேன், இவங்களை நான் என்ன பண்றேன், கரை சேர்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கரை சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆமென், ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மாசம் கரை சேரு. எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும். ஆனா ஆசீர்வாதம் நம்ம என்ன பண்றோம்னா வெளியே தேடி எல்லாம் வார்த்தைக்குள்ளதாங்க இருக்குது. ஆமென். எல்லாம் வார்த்தைக்குள்ளதாங்க இருக்குது. நீங்க நினைக்காதீங்க வார்த்தைக்குள்ளனா எப்படிங்க, வார்த்தையை நம்புங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்பினானுங்க பாருங்க, ஜோஷுவாவும் காலேபும் இந்த 10 பேர் சொன்னானுங்க பாருங்க, எல்லாரும் இவனுங்க என்ன பண்ணான், நெஞ்சு நிமித்தின்னு வந்து சொல்றானுங்க, அதை எளிதாய் சுகந்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மோசஸ்க்கு என்ன பண்றாருன்னா, எப்படிடா இவனுங்க வந்து ஈஸியா சொல்றானுங்க, அவ்வளவு 10 பேர் வந்து தப்பான ரிப்போர்ட் கொடுக்குறானுங்க, இவனுங்க மட்டும் என்ன பண்றானுங்க எளிதாய் சுகந்தரிப்பன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, ஒருவேளை மனசு வந்து மோசஸ் மனசு ஒரே குழப்பின்னு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குழப்பின் இருக்கிற மனசுக்கு தான் 24ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல சொல்றாரு, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவியை உடையவனா இருக்கிறபடியினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். ஒருவேளை மோசஸ்க்கு நினைச்சுக்கலாம், இவனுக்கு 2 பேர் மட்டும் எப்படிடா இப்படி சொல்றானுங்க, அது எளிதாய் சுகந்தரிப்பன்னு சொல்றானுங்க, இவனுங்க 10 பேர் சொல்றானுங்க, அது பண்ண முடியாது, போக முடியாது, ஏன்னா இவனுங்க எல்லாருமே உண்மையை பேசுறானுங்க. அல்லேலூயா. அங்க பார்த்தது உண்மை. ஏன்னா ஒரு ராட்சதனா இதுல இருந்து அவ்வளவு தூரமா இருக்கமாங்க, அவனுடைய சைஸு, உடம்பு சைஸு இவ்வளவு பெருசுனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் ஹைட் எப்படி இருக்கும். அவனை பார்த்து நம்ம போய் நின்னா இப்படிதானே சொல்லுவோம், அவன் எப்படிக்கிறான், அப்படிதான் உண்மை பேசினானுங்க அவனுங்க. அவனை பார்க்கும் போது ராட்சதான் பார்த்தானுங்க. இப்போ மோசஸ்ன்னு யோசிக்கிறாரு, எல்லாம் உண்மைதானே பேசுனானுங்க. இவனுங்க 2 பேரும் மட்டும் சொல்றானுங்க எளிதாய் சுகந்தரிப்பன்னு சொல்றாங்க. எப்படா சொல்றானுங்க? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்லடா, அவன் வேறு ஒரு ஆவியா இருந்தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்றேன் பாருங்க, அந்த கர்த்தருடைய வார்த்தையினால, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நான் கால் எடுத்து வச்சு நான் கண்டிப்பா சுகந்தரிப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றார், வெயிட் பண்ணுன்றார். ரொம்ப டக்குன்னு சொன்ன உடனே பாஸ் சொல்றாரு, அதனால டவார்னு கால் எடுத்து வச்சிடாதப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. என்ன பார்க்கணுமா? காலேபு கொஞ்சம் திரும்பி பாரு. காலேபு யாருன்னா வேற ஒரு ஆவி. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, காலேப் வேற ஒரு ஆவியா இருந்தான். அல்லேலூயா. ஜோஷுவா வேற ஒரு ஆவியா இருந்தான். அல்லேலூயா. இவனுக்கு 2 பேர் தான் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, அது எளிதாய் சுகந்தரிப்போம். அல்லேலூயா. அப்ப மேட்ருனாங்க கால் எடுத்து வைக்கிறோம். ஆனா மேட்ருனா நம்ம எப்படி இருக்குன்னா வேறு ஒரு ஆவியா இருக்கணும். இது என்னங்க வேற ஒரு ஆவி? ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்ன, கிறிஸ்துக்குள்ள நான், அது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனா அதுங்க வார்த்தையை நம்பி. ஆமென். வார்த்தையை எந்த அளவுக்கு கனப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம வார்த்தை நம்மளை கனப்படுத்தும். கிறிஸ்துவுக்குள்ளதான், வார்த்தைக்குள்ளதான் உங்களுடைய ஆசீர்வாதமே, அதுக்கு வெளியெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. ஆமென். பாருங்க, உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிங்க, வார்த்தை, அந்த வார்த்தை சொல்லினே இருக்கும், இப்படி செய், அப்படி செய், இப்படி செய், அப்படி செய், அது பிளான் பண்ணினே இருக்கும். அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணணும், பைபிள் அப்படியே டக்கு டக்குன்னு எங்க இருந்தாலும் தெரியாது, அந்த வசனம் கரெக்டாக கண்ணுக்குள்ள வந்துனே இருக்கும். அல்லேலூயா. வார்த்தைக்குள்ளேயே என்னுடைய ஆசீர்வாதம், வார்த்தைக்குள்ளேயே அந்த ஆலோசனை இருக்கும். ஆமென். 2வது நான் சொல்றேன், கால் எடுத்து வைக்கிறோமா, கால் எடுத்து வைக்கும் போது வேறு ஒரு ஆவியா இருந்தான். ஆமென், அல்லேலூயா. அவன் பார்த்தது போலதான் இவனும் பார்த்தான், அவன் பார்த்த ராட்சதனை தான் இவனும் பார்த்தான், அவன் பார்த்த ஏனோக்கியர் தான் இவனும் பார்த்தான். ஆனா இவன் நான் சொல்றானா அது எளிதாய் சுகந்து. 10 பேர் முன்னாடிங்க சபை ஜனங்க கல் எடுத்து வச்சு அடிக்கிறதுக்கு போயிட்டானுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்கும் 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 நடக்கும்னு சொல்லிட்டு என்ன நடக்கும்? ஒரு 10 பேர் சொன்னானா, தெரியலங்க, நடக்குமா நடக்காதாங்க தெரியலங்க அப்படின்னு சொல்றோம்ல, பேக் வாங்குவோம்ல. இவனுக்கு பேக் வாங்கல பாருங்க. இவங்க சொன்னாங்க, முடியும், நீ சாவச்சா கூட பரவாயில்ல, ஏன்னா அவனுக்கு வஸ்திரத்தை கிழிச்சின்னு கத்துறானுங்க, அது எளிதாய் சுகந்தரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. எப்படிங்க இதை சொல்ல வச்சது? இதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் வேற ஒரு ஆவியா இருந்தான். சுகந்தரிப்புன்றது வந்து சாதாரண மனுஷனா சுகந்தரிக்க முடியாதுங்க, ஒன்னே இல்லாத. அல்லேலூயா. கால்னா கையில் இல்லாத வீடு கட்ட முடியுமாங்க? கால்னா கையில் இல்லாத
கல்யாணம் நடத்த முடியுமாங்க? அல்லேலூயா. கால்னா கல்யாணம் காசு இல்லாத ஒரு பெரிய ஆபரேஷனை பண்ண முடியுமாங்க? அல்லேலூயா. பண்ண முடியாதுங்க. அப்ப இது சாதாரண மனுஷன்லாம் பண்ண முடியாது. வேறு ஒரு ஆவி உள்ள மனுஷன் தான் பண்ண முடியும். அப்ப வேறு ஒரு ஆவி உள்ள மனுஷனா யாருங்க? ரொம்ப ஈஸிங்க. அவன் யாருன்னா, அந்த மனுஷன் என்ன பண்றான்னா, அவன் பார்க்கறது போல பார்க்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீடு கட்டணும், வீடு கட்டணும்னு அவன் சொல்லுவான், எப்போ செங்கல் ஏறிச்சு பண்ணுவான். எப்பன்னா நீங்க ஒரு நல்ல காரியத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன், 10 பேர் வந்து தப்பான நியூஸை சொல்லுவான். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு, அந்த பையனுக்கே கல்யாணம் ஆகாது. பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா, அந்த பொண்ணு பார்த்தியா, தெரியுமா அந்த பொண்ணை பற்றி, இது வரைக்கும் கல்யாணம் ஆகணுமே அதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துட்டோம், பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டோம், அதான் கல்யாணம் ஆக பாவம் அதெல்லாம் சொல்லின்னு இருப்போம். அப்படியா, நான் ஜோம் பண்ணுற போயிடுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு பொண்ணை கைக்குடி வர தெரியும் பாருங்க. அப்படியா, அந்த பொண்ணா, எனக்கு தெரியுமே. ஒரு காரியத்தை செய்யும் போது களைச்சி விடுறதான் 4 பேர் இருப்பான். இவன் பாருங்க, அதை சுகந்தரிக்கலான்னா இவன் சொல்றான் சுகந்தரிக்க முடியாதுன்றான். அப்போ கால் எடுத்து வைக்கும் போதே என்ன ஆகுனா, வீடு கட்டினா செங்கல் ஏறிச்சுன்னுவான், கல்யாணம் பண்ண நகை ஏறிச்சுன்னுவான். உடம்பு சரியில்லைங்க, இந்த பிரச்சனையாகுதுங்க, இந்த டாக்டர் போய் பார்க்குறேன்னா அந்த டாக்டர் சரியில்லை, முன்னாடி கூட ஒருத்தர் பார்த்தாரு, அவரே போயிட்டாரு வெளியே, அதனால நீங்களும் போயிடுவீங்க, அங்கே போகாதீங்கன்னு. மோசமான உலகம். இந்த உலகத்துக்குள்ள சாகசம் பண்றவங்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ மேட்ரு என்னன்னா, வேற ஒரு ஆவி, வேற ஒரு ஆவினா இவன் பார்த்தது போலாம் இல்லை, இவன் உண்மையை பேசுறாங்க. உண்மையை பேசுறவன ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. நான் பாஸ்டர் அப்ப போய் பேசணுமா? இல்ல, உண்மை பேசுங்க. எந்த உண்மைன்னா இருக்கிறத பேசுறது கிடையாதுங்க, இல்லாதது ஒண்ணு உள்ள இருக்குதுங்க, அதை பேசுங்க. ஆமென். இவன் யோசிக்கிறான் இல்லாதது ஒண்ணு என்னன்னா, அவர் சொல்லி இருக்கிறாரு, இருளின் ராஜ்யத்திலிருந்து என்ன வெளியே கொண்டு வந்தாரு, எகிப்துல நான் அடிமையா இருந்தேன், எங்க பாட்டனுக்கு சொன்னாரு, வெளியே கொண்டு வந்தாரு. இப்ப சொல்லி இருக்கிறாரு, கானானுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு, கண்டிப்பா எங்க பாட்டன் சொன்னதுக்கே அவர் என்ன பண்ணாரு, அற்புதம் செஞ்சாருன்னா, இப்ப எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, கண்டிப்பா செய்வாரு. ஆமென். இந்த கானானியரை நாங்க பார்க்கல, இந்த ஏனோக்கில பார்க்கல, அவர் வார்த்தையை பார்க்கிற, அந்த வார்த்தைக்குள்ளதான் அவருடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். அவன் பார்க்கிற பார்வை வேற. ஆமென், அல்லேலூயா. பார்வை மாறணும். பக்கத்துல பார்த்து, எழும்பிட்டீங்களா, இந்த மாசம் எழும்புறீங்களா? பார்வை மாறணுங்க. ஆமென். கேட்கறது மாறணும். ஆமென். பார்வை மட்டுமா, கேட்கறது மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பொண்ணுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா பாஸ்டர், எல்லாம் சேர்த்து வச்சிட்டீங்களா பாஸ்டர் அப்படின்னு சொன்ன பரவாயில்ல. திருப்பி திருப்பி அந்த வார்த்தை கேட்டாங்க, அஸ்தாவி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு டைம் கேட்டா பரவாயில்ல, பாஸ்டர் பொண்ணு கல்யாணம் வச்சிட்டீங்க, இதுனா இருக்குதா பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பரவாயில்ல, ஆதங்கத்துல பேசுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா திருப்பி திருப்பி கேட்டாங்கன்னா அது என்ன பண்ணுது, நம்மளை கரையை பண்ணுது. கேட்கறது ரொம்ப முக்கியமானது. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, பார்க்கறது ரொம்ப முக்கியம், கேட்கறது ரொம்ப முக்கியம். நீ கேட்கறது எதை கேட்குறியோ, நீ பார்க்கறது எதை பார்க்குறியோ, அது இருதயத்துக்குள்ள ஸ்டோர் ஆகிடும். இருதயத்தின் நிறைவுனாலே வாய் பேச, ரொம்ப ஜாக்கிரதை. ஆமென், அல்லேலூயா. நீங்க கேட்கறது, நீங்க பார்க்கறது எல்லாமே உள்ள போய் ஸ்டோர் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் வாயை திறந்து அதாங்க வரும். ஆமென். இவன் ஸ்டோர் ஆயிடுச்சு, உள்ள போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஏன்னா எங்க தாத்தாக்கு சொன்னார் வாக்குத்தத்தம், அங்க ஒண்ணும் இல்லாத இடத்துல இருந்து ஒன்றை உருவாக்குன தேவன் தாண்டா இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு, கண்டிப்பா அதை நான் சுகந்தரிப்பேன். ஆமென். அந்த பார்வையில பார்த்தானுங்க பாருங்க. அந்த பார்வையில பார்க்கும் போது ஒண்ணு தெரிஞ்சது, அங்க இருக்கிற இருள் அப்படியே போச்சு. ஆமென். இவனுக்கு 2 பேரும் தான் தெரிஞ்சதுங்க, ஆவிக்குரிய மண்டலன்றது வேறங்க. அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதம் எல்லாமே ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்குதுங்க. அதுக்கு பின்னாடி அசுத்தாவின்னு ஒண்ணு இருக்குதுங்க. ஆனா நீங்க கண்ணு கரெக்டா அவரை போல பார்த்துச்சுன்னா, அவரை போல உங்க காது கேட்டுச்சுன்னா, உங்களுக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற தடையை நீங்க பார்த்துருவீங்க. ஆமென். அவனுக்கு மட்டும் எப்படிங்க தெரிஞ்சது? மேட்ரு என்னன்னா, அவன் வேற ஒரு ஆவி. ஆமென். வேற ஒரு ஆவினா, ஐயோ ஆவியா, அப்படி இல்லை, பார்வை மாறிச்சு. ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது?
யாருக்கெல்லாம் புரியுது சொல்லுங்க. காலே வேறு ஒரு ஆவியா இருந்தான், நானும் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறதுனால நானும் வேறு ஒரு ஆவியா இருக்கிறேன். ஆமென். நம் பேரு நாங்க ஆவிக்குரியவங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சொல்லுவாங்க ஆரோக்கியம்னு சொல்லிட்டு 6 மாதம் படுத்துன்னு இருப்பான். எங்கடா என்னடா பேருன்னா ஆரோக்கியம்னுவான். 6 மாதம் படுத்துன்னு இருப்பான். நம்ம பேர் என்னன்னா ஆவிக்குரியவங்க. ஆவிக்குரியத்திலேயே நடக்கிறது கிடையாது, மாம்சத்திலேயே நடக்கிறது. ஆனால் பேர் என்னது? ஆவிக்குரிய. எப்போ பார்த்தாலும் மாம்சத்திலே யோசிக்கிறது, மாம்சத்திலே சிந்திக்கிறது. இதெல்லாம் முடியாது பஸ்டர், அதெல்லாம் நடக்காது பஸ்டர் அப்படின்னே சொல்லிங்கிறது. மாம்சத்திலே யோசிக்கிறது, ஆனால் பேர் மட்டும் என்னது? நான் ஆவிக்குரியவன். பிரைஸ் லார்ட். ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய ஆவியில நடக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவியில நடக்கிற மனுஷன் மட்டும்தான் சுதந்திரிக்க முடியும். ஆமென். நீங்க கால் எடுத்து வைங்க, ரொம்ப நல்லது. ஆனா நீங்க பார்க்குற பார்வை இந்த உலகத்துக்கு ஏற்ற பார்வை இல்லை, அவர் பார்க்கறது போல பாருங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாசம் சுதந்திரிப்பீங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சரீர மண்டலத்தில் பெற்று கொண்டு வந்துடுவீங்க. ஆமென். அல்லேலூயா. அடுத்த டைம் பார்க்கலாம், கிறிஸ்துவுக்குள்ளே பார்க்கலாம். கிறிஸ்துக்குள்ளே நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் அப்படின்ற மனுஷன் எப்படி இருப்பான்னு பார்க்கலாம். நம்ம எழுந்து நிற்போம்.